ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தமிழ் ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழில் அவைலபிளாக இருக்க ஃபார்மா அப்படின்ற வெப் சீரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நிவின் பாலின்னு இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. இது வந்து மெடிக்கல் மாஃபியா அண்ட் மெடிக்கல் பேக்ரவுண்டில் இருக்கிறத பற்றின ஒரு இவர் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ரெப்பாக இருக்கார். ஸோ அவர் வந்து இப்போ தான் ஜாயின் பண்ணுறாங்க. அப்படி ஜாயின் பண்ண அந்த மெடிக்கல் ரெப் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கார் அப்படின்றதான், அவரோட ஜாப்பில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கெல்லாம் அவர் என்ன மாதிரியான சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணுறாரு அப்படின்றத இந்த படத்தோட கதை வந்து ரொம்ப சிம்பிளானது. ஒரு மெடிக்கல் ரெப்பு டாக்டர்கிட்டலாம் மூவ் பண்ணுறாங்க புதுசாக ஜாயின் பண்ணப்போ. பட் டாக்டர்கிட்டலாம் பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை. அவரோட ஸ்கில்ஸ் ரொம்ப டவுனாக இருக்கிறதுனால அவர் எல்லா இடத்துலையும் போகிற இடத்துலலாம் முட்டிக்கிட்டே இருக்காங்க. அட் த சேம் டைம் ஜாப்லேயும் அவருக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் ஆகுது. அதனால் அவர் வந்து ஜாப்பை குயிக் பண்ணி வெளியில் அவங்கள ஃபயர் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஸோ அந்த கட்டத்தில் தான் எப்படியாவது இவர் வந்து நம்ம இந்த ஜாபில் முன்னேறிடணும், எப்படியாவது நம்ம சைன் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் அந்த ஏரியாவில் புதுசாக ஒரு மருந்து ஒன்று அவைலபிள் ஆகுது. ஸோ அந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. அதை வந்து அவர் ஒவ்வொரு டாக்டர்கிட்ட பேசுகிறாங்க. பட் டாக்டர்கிட்ட அவர் மூவ் பண்ணுற விதம் வந்து நல்லா இருக்கிறதுனால எல்லா டாக்டரும் ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து 10 வருஷத்தில் நடக்கிற கதை மாதிரி இருக்குது. இப்போ இவர் 2008 இருக்கார். ஸோ இந்த 2008 ஆரம்பிக்கிற ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இவரோட ஜாப் ரொம்ப பயங்கரமான ரைஸ் ஆகி போய்கிட்டு இருக்குது. நல்லா விற்பனை ஆகுது. ஸோ இவர் பார்க்குற டாக்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்காங்க. ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அவருக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. திடீர்னு இப்போ 2018 நடக்குது. ஸோ இந்த 10 வருஷத்தில் அந்த டேப்லெட் எடுத்துக்கிட்ட நிறையா பேருக்கு வந்து சைடு எஃபெக்ட் நிறையா நடக்குது அப்படின்னு சொல்லியும் அந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு அந்த இது போயிடுது. இதனால் இதை சேல் பண்ணால் நம்ம நிவின் பாலிக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் நிவின் பாலி எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு, அதே மாதிரி இந்த பிரச்சனைகளில் உருவாக்குனதை பேக்ரவுண்டில் இருக்கிற மெடிக்கல் மாஃபியா எப்படி கையாளுறாங்க அப்படின்றதையும் இந்த படத்தில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஒரு மெடிக்கல் மாஃபியா எப்படி நடக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மெல்லாம் ஆஸ்பத்திரியிலேருந்து ஃபார்மசியில் போய் மாத்திரை வாங்குறதுக்கு பயப்படுற அளவுக்கு இந்த இது இருக்குது. உண்மையிலே இது வந்து நம்ம உண்மையிலே சிந்திக்க வேண்டியக்கூடிய, அனைவரும் பார்க்க வேண்டியக்கூடிய ஒரு வெப் சீரிஸ்ன்னு சொல்லலாம். இந்த வெப் சீரிஸில் இவர் வந்து இந்த பேஸ் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது, இந்த மெடிக்கல் மாஃபியா எப்படி இவர் தடுத்து வெளியே வராரு, அது மட்டும் இல்லாமல் இதில் அவர் தப்பிச்சாரா இல்லை மாட்டிக்கிட்டாரா அப்படின்றது மட்டும்தான் இந்த படத்தோட முழு கதையாகவும் இருக்குது. ஒரு மெடிக்கல் ரெப்பு வந்து வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்க வந்து பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு அவங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் இந்த கதையை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கதை வந்து உண்மையிலே வந்து ரொம்ப தெளிவாக சூப்பராக இந்த படத்தில் நிவின் பாலி நடிச்சிருக்கிறாரு. மற்ற படத்துக்கு அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்க நிவின் பாலி கொஞ்சம் உடம்பு போட்டிருந்தாலும் இந்த இதில் மெடிக்கல் ரெப்புக்குரிய அது ஸ்டைலிஷாகவே இதில் இருக்கான்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இந்த வெப் சீரிஸு சூப்பராக இருக்குன்றதே சொல்லலாம். இந்த வெப் சீரிஸ்க்கு அப்புறம் அவர் வந்து அடுத்து வரப்போகிற ஒவ்வொரு ஜேர்னஸும் வந்து நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் இதே மாதிரி வேறு ஏதாவது கண்டென்ட் நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னா மூவி ரிவ்யூக்கு நீங்கள் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.